வணக்கம். முதன்மை செய்திகள் 50 அடுத்தடுத்து பார்க்கலாம். பழனிசாமி கூட்டணி வைத்துள்ள மத்திய அரசால் கூட மறுக்க முடியாத அளவுக்கு தனது அரசு சாதனை படைத்துள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், நாட்டில் வளர்ச்சியடையும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதாக தெரிவித்தார். ராமதாஸை சுற்றி சில தீய சக்திகள் இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், பொதுக்குழுதான் தலைவரை தேர்வு செய்யும் என்றார். ராமதாஸ் வருவார் என்று நம்பிக்கை உள்ளதாகவும் அன்புமணி குறிப்பிட்டார். பாமகவின் தலைவராக அடுத்த ஓராண்டுக்கு அன்புமணியை நீடிப்பார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அன்புமணி தலைமையில் அவர் ஆதரவு பாமக நிர்வாகிகளுடன் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் அடுத்த ஓராண்டுக்கு அன்புமணியே பாமகவின் தலைவராக நீடிப்பார் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அந்த கூட்டத்தில் பங்கேற்க ராமதாசுக்கு அன்புமணி அழைப்பு விடுத்த நிலையில் பேனரில் ராமதாஸின் புகைப்படமும் இடம்பெற்றுள்ளது. அவருக்காக மேடையில் போடப்பட்ட இருக்கையும் காலியாகவே இருந்தது. பூம்புகாரில் ஞாயிற்றுக்கிழமை பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி ஆய்வு செய்தார். மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். பார்ப்பனியத்தை ஊக்குவித்ததாக எம்ஜிஆர் குறித்து விமர்சித்த திருமாவளவனுக்கு பதிலளித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, எம்ஜிஆரை பற்றி பேசினால் திருமாவளவன் காணாமல் போய்விடுவார் என பதிலடி கொடுத்துள்ளார். சேலத்தில் பேசிய அவர், சாதி பாரபட்சமின்றி அனைத்து சமூகத்தினரும் அதிமுகவில் உள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு என்ற அணுகுண்டை ஆதாரங்களுடன் வீசிய நிலையில் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலிருந்து பல மாநிலங்களின் வாக்காளர் பட்டியல்கள் காணாமல் போயுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இணையதள பக்கத்திலிருந்து வாக்காளர் பட்டியல்கள் ஒரே நாள் இரவில் நீக்கப்பட்டிருப்பதாக எக்ஸ் பக்கத்தில் வெளியிடப்பட்ட குற்றச்சாட்டு பதிவை மேற்கோள் காட்டி இது தவறான தகவல் என்று பதிவு செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். டெல்லியில் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் பாக் பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையில் முழங்கால் அளவுக்கு நீர் தேங்கியதால் சாலை ஓரத்தில் வாகனங்கள் வரிசையாக கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதேபோல் பாரத் கன்வென்ஷன் மையத்திற்கு அருகே மழைநீர் தேங்கியிருந்த நிலையில் அதை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணி மாநகராட்சி தரப்பில் மேற்கொள்ளப்பட்டது. உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் மேக வெடிப்பால் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் இருந்து ஒரே நாளில் 566 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இதுவரை 840 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதிகளில் சிக்கியுள்ள மேலும் 300 பேரை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் நேரிட்ட மேக வெடிப்பினால் ராணுவ முகாம் முற்றிலும் உருக்குலைந்து கிடக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடந்த 5ஆம் தேதி மேக வெடிப்பு நேரிட்டு பெருக்கெடுத்த பெருவெள்ளம் பேரழிவை ஏற்படுத்தியது. வெள்ளத்தால் தாராளி ராணுவம் முற்றிலுமாக உருக்குலைந்தது. 10க்கும் அதிகமான வீரர்கள் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் பகுதி தொடர் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதால் கரையோர பகுதிகளில் உள்ள விளை நிலங்கள் நீரில் மூழ்கின. குடியிருப்பு பகுதிகளில் இடுப்பளவிற்கு நீர் தேங்கியுள்ளது. பொதுமக்கள் வீடுகளில் முடங்கி கிடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானின் 6 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர், ஆபரேஷன் சிந்தூரில் நடந்தது என்ன என்பது குறித்து விளக்கினார். அதில் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு மற்றும் உளவு விமானம் வான்வெளியில் அழிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் கூறியது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னிலையில் அர்மேனியா, அசர்பைஜான் இடையே அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது உலகில் மேற்கொள்ளப்படும் அமைதி ஒப்பந்தங்களில் தனது பங்கீடு குறித்து பேசினார். அப்போது அவர், இந்தியா பாகிஸ்தான் ஒப்பந்தத்தை தொடர்ந்து மற்றொரு அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது என்றார். காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்க அமெரிக்கா மட்டுமின்றி எந்த நாடு எந்த உதவி செய்தாலும் அதனை வரவேற்பதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர், தெற்காசிய அமைதி தொடர்பான விவகாரங்களின் மையமாக காஷ்மீர் பிரச்சனை இருப்பதாக கூறியுள்ளார்.
காஷ்மீர் விவகாரத்தில் மூன்றாம் நபரின் தலையீட்டை விரும்பவில்லை என இந்தியா தொடர்ந்து கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானத்தை அமைக்க அம்மாநில முதல்வர் சித்தராமையா ஒப்புதல் அளித்துள்ளார். பெங்களூருவின் பொம்மச்சந்திரா பகுதியில் சுமார் 80,000 பேர் அமரக்கூடிய வகையில் அமைக்கப்படவுள்ள இந்த கிரிக்கெட் மைதானத்திற்கு 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 50 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படவுள்ள இந்த மைதானத்தில் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் பல்வேறு வசதிகள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் கீழ் பணியாற்றும் தூய்மைப் பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு தரப்பில் அமைச்சர் சேகர்பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். அரசு தரப்பில் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தூய்மைப் பணியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மணப்பாறை சிப்காட்டில் விரைவில் 5,000 பேருக்கு வேலை கொடுக்கும் புதிய தொழிற்சாலையை முதல்வர் அறிவிக்க உள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் செட்டிநாடு வணிகச் சந்தை கண்காட்சியை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள துப்புரவு பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். மணப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் புகார் கொடுத்த நிகிதா முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அளித்தது தெரியவந்துள்ளது. தனது காரில் இருந்து அஜித்குமார் நகை திருடியதாக நிகிதா புகார் அளித்திருந்த நிலையில் அந்த புகாரே பொய்யாக இருக்கலாம் என சிபிஐ விசாரணையில் தெரியவந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிகிதாவின் காரை ஒருவர் அல்ல 2 பார்க்கிங் செய்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தாம்பரம் GST சாலை பகுதியில் கட்டப்பட்டுள்ள புதிய அரசு மருத்துவமனையை முதல்வர் MK ஸ்டாலின் திறந்து வைத்தார். தாம்பரம் சானிட்டோரியத்தில் 110 கோடி ரூபாய் மதிப்பில் செங்கல்பட்டு மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. அதனை திறந்து வைத்த முதல்வர் அங்கு ஆய்வும் மேற்கொண்டார். 400 படுக்கை வசதிகள், குழந்தைகள் நலன், பச்சிளம் குழந்தைகள் பிரிவு என பல்வேறு வசதிகள் இந்த மருத்துவமனையில் உள்ளன. விருதுநகர் மாவட்டம் விஜய கரிசல் குளத்தில் வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். சட்டவிரோதமாக வீட்டிலேயே பட்டாசு தயாரித்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. 2 நிகழ்விடத்திலேயே உயிரிழக்க படுகாயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 1 மாதத்தில் மட்டும் விருதுநகரில் 4 வெடி விபத்துகள் நிகழ்ந்துள்ளன. அதில் 16 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பனிமூட்டத்துடன் விட்டுவிட்டு மழை பெய்தது. வார விடுமுறை தினத்தையொட்டி சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் காலநிலையை ரசித்தபடி இயற்கை அழகை கண்டு மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 30 இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தி புலியின் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தேவர்சோலை பகுதியில் தொடர்ந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வரும் 3 வயது மதிக்கத்தக்க ஆண் புலி கடந்த பிப்ரவரி மாதம் முதல் சுமார் 20 மாடுகளை வேட்டையாடியிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடை காலத்தில் வறண்டு காணப்பட்ட கண்மாய்கள் தற்போது பெய்த மழையால் நிரம்பி வருகின்றன. குறிப்பாக அரசமலை பகுதியில் உள்ள வேங்கை கண்மாய் ஒரே இரவில் பெய்த மழையால் முழுமையாக நிரம்பும் நிலையில் உள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி முதல் தேமுதிக 2.0 ஆரம்பமானதாக அக்கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பிரேமலதா கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொண்டர்கள் மற்றும் மக்களை சந்தித்தார். அப்போது நெடுஞ்சாலை கிராமத்தில் பேசிய அவர், தேமுதிகவிலிருந்து துரோகிகள் அனைவரும் வெளியேறிவிட்டனர் என்றார். மதுரை கள்ளழகர் கோயில் ஆடி தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. 108 வைணவ தலங்களில் ஒன்றான அழகர் கோயிலில் சித்திரை திருவிழாவும் ஆடி தேரோட்டமும் மிக முக்கியமானவை. கடந்த 1ஆம் தேதி தேரோட்ட திருவிழா தொடங்கிய நிலையில் இன்று ஸ்ரீதேவி பூதேவியுடன் கள்ளழகர் தேரில் எழுந்தருள பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். பழனி முருகன் கோயிலில் இன்று நடந்த வேல் யாத்திரை பால்குட ஊர்வலத்தில் ஜப்பானில் இருந்து வந்த பக்தர்கள் பால்குடம் சுமந்து சென்றது பலரையும் கவர்ந்தது. முருகனை தரிசித்து ஆசி பெறுவதற்காக ஜப்பானில் இருந்து 50க்கும் அதிகமானோர் குழுவாக வந்தனர். அவர்கள் மலையடிவாரத்தில் உள்ள புலிப்பாணி ஆசிரமத்தில் சிறப்பு பூஜை செய்து அங்கிருந்து பால்குடம் சுமந்து சென்று திரு ஆவினன்குடி முருகனுக்கு அபிஷேகம் செய்தனர். நாகையில் ரவுடிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவருக்கு அரிவாள் விட்டு விழுந்தது. பாலநந்தன், நந்தகுமார், பிரகாஷ் ஆகியோர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அவர்கள் மூவரும் சமீபத்தில்தான் சிறையிலிருந்து வெளியே வந்தனர். அவர்கள் ஒன்றாக மது அருந்தும் போது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதில் பிரகாஷ், நந்தகுமார் சேர்ந்து பாலநந்தனை மது பாட்டிலால் தாக்கி ஓட விரட்டி அரிவாளால் வெட்டி உள்ளனர்.
தென்காசியில் கரடி தாக்கி 3 பெண்கள் காயமடைந்த நிலையில் ட்ரோன் மூலம் கரடிகளை தேடும் பணி நடைபெறுகிறது. புளியங்குடி மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் விவசாய பணிக்கு சென்ற 3 பெண்களை கரடி தாக்கியது. காயமடைந்த அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கரடிகள் இன்னும் சிக்காத நிலையில் அவற்றின் நடமாட்டத்தை ட்ரோன் மூலம் வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் புடலூர் அருகே ஒரே இடத்தில் யானை மற்றும் சிறுத்தை நடமாடிய காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. 3வது மைல் பகுதியில் அண்மை காலமாக வனவிலங்கு நடமாட்டம் அதிக அளவில் உள்ளது. குறிப்பிட்ட அந்த பகுதியில் மக்னா யானை ஒன்று தொடர்ச்சியாக நடமாடி வருவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். தென்காசியில் சாலையின் நடுவே பழுதாகி நின்ற அரசு பேருந்தை வடிவேலு பட பாணியில் பொதுமக்கள் தள்ளிய காட்சி வெளியாகியுள்ளது. தென்காசியிலிருந்து சுரண்டை நோக்கி சென்ற அரசு பேருந்து கல்லூரணி பகுதியில் பழுதாகி நின்றது. ஓட்டுநர் எவ்வளவோ முயற்சித்தும் பேருந்து ஸ்டார்ட் ஆகாததால் பயணிகளும் பொதுமக்களும் நீண்ட தூரம் பேருந்தை தள்ளிக்கொண்டே சென்றனர். சென்னை சூளைமேட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மகனை தாய் வெட்டி படுகொலை செய்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரமிளா என்பவர் தனது 2 மகன்களுடன் தனியாக வசித்து வந்தார். இதில் முகில் என்ற இளைஞர் போதைப் பழக்கத்திற்கு அடிமையானதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவரது சகோதரர் முகிலை கழுத்தறுத்து கொலை செய்த நிலையில் மகனை காப்பாற்றுவதற்காக தாய் பிரமிளா கொலைப்பழியை ஏற்றுக்கொண்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்புத்துறை உற்பத்தி 2024-25 நிதியாண்டில் 1,50,000 கோடி ரூபாயாக உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இது கடந்த நிதியாண்டை விட 18% உயர்வாகும். 2019-20 நிதியாண்டில் இருந்த உற்பத்தியுடன் ஒப்பிடும்போது இது 90% அதிகரிப்பாகும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தியாவின் யூனியன் பிரதேசமான லடாக்கிற்கு தனி மாநில அந்தஸ்து உள்ளிட்ட 4 கோரிக்கைகளை முன்வைத்து அப்பகுதி மக்கள் தங்களது 3 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகளுடன் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து தாமதப்படுத்தப்பட்டு வருவதால் அவர்கள் தங்களது உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியுள்ளனர். வெள்ளை எண்ணெய் வெளியேறு இயக்கத்தின் 83வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மும்பையில் காங்கிரஸ் கட்சியினர் பேரணி நடத்தினர். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான விடுதலை போராட்டத்தை தீவிரப்படுத்தும் நோக்கில் 1942 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெள்ளை எண்ணெய் வெளியேறு இயக்கத்தை மகாத்மா காந்தி தொடங்கினார். இந்த நிலையில் வெள்ளை எண்ணெய் வெளியேறு இயக்கத்தின் 83வது ஆண்டு தினத்தையொட்டி மும்பையில் உள்ள நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்திய காங்கிரஸ் கட்சியினர் பேரணியும் நடத்தினர். உத்தரப்பிரதேசத்தில் சுவர் இடிந்து விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் படுகாயமடைந்தார். அமரோகா நகரில் பழுதடைந்த கட்டடம் ஒன்றின் சுவர் இடிந்து விழுந்துள்ளது. அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற ஆகி மன்சூரி என்பவர் மீது சுவர் விழுந்துள்ளது. இதில் படுகாயமடைந்த அவர் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 6 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருக்கும் பாரமுல்லா எம்பி என்ஜினியர் ரஷீத்தை விடுதலை செய்ய வலியுறுத்தி அவரது கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி திரட்டியதாக சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட என்ஜினியர் ரஷீத் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். எனினும் அவர் 2024 மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வென்றார். சீனாவில் கடந்த 2 நாட்களில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி 17 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காங்சு மற்றும் குவாண்டாங் ஆகிய மாகாணங்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ளன. காசா மீதான இஸ்ரேல் படைகளின் தாக்குதலில் சிக்கி உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 61,330 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 72 பேர் உயிரிழந்த நிலையில் 314 பேர் காயமடைந்தனர். இதில் நிவாரணப் பொருட்கள் விநியோக மையங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 16 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா நகரத்தை முழுமையாக கைப்பற்றும் இஸ்ரேல் முடிவுக்கு உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. காசா நகரத்தை கைப்பற்றும் திட்டத்திற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த நடவடிக்கையால் காசா நகரில் உள்ள சுமார் 10 லட்சம் மக்கள் இடம்பெயரக்கூடும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் காட்டுத்தீயால் 5000 ஏக்கர் நிலங்கள் கருகி சேதமடைந்தன. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் வடக்கு பகுதியில் பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் தீயணைப்பு படையினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர்.
கியூபாவில் உள்ள கடலோரப் பகுதிகள் நீர்த்தாரை சுழற்சி என்ற அரிய நிகழ்வு தோன்றியது. நீர்த்தாரை என்பது காற்றின் அதிவேக சுழலில் தண்ணீர் வானை நோக்கி மேலெழும்பும் நிகழ்வாகும். கியூபாவின் ஹவானாவில் மேகங்கள் கடல் நீரை உறிஞ்சுவது போன்று தோன்றிய இக்காட்சிகள் காண்போரை ஆச்சரியப்பட வைத்தன. அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் உள்ள நோய் கட்டுப்பாடு தடுப்பு மையம் மற்றும் எமரி பல்கலைக்கழகம் அருகே நடந்த துப்பாக்கிச் சூடு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திடீரென நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஜன்னல்கள் உடையும் அளவிற்கு பல துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்தன. இந்த தாக்குதலில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். உலகின் மிக நீளமான தொங்கு பாலம் அமைக்கும் பணிகளில் இத்தாலி அரசு இறங்கியுள்ளது. இத்தாலியின் கட்டுப்பாட்டில் உள்ள சிசிலி தீவை நிலப்பகுதியுடன் இணைக்கும் வகையில் மெசினா ஜலசந்தியில் பாலம் கட்டும் திட்டம் 1969ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. நிலநடுக்கம், சுற்றுச்சூழல் உள்ளிட்ட காரணங்களால் சிக்கல் ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த திட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் மெசினா பாலத்தை கட்டும் திட்டத்தை இத்தாலிய அரசு மீண்டும் கையில் எடுத்துள்ளது. ஐரோப்பிய நாடான கிரீஸில் காட்டுத்தீயில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். ஏதென்ஸ் நகரின் புறநகர் பகுதிகளில் கட்டுக்கடங்காமல் பற்றி எரியும் காட்டுத்தீயால் விளைநிலங்கள் மட்டுமின்றி வீடுகள், வாகனங்கள் ஆகியவையும் தீக்கிரையாகின. நைஜர் நாட்டை ஆட்சி செய்து வரும் ராணுவ அரசு அந்நாட்டில் உள்ள ஒரே ஒரு தங்க சுரங்கத்தை தேசியமயமாக்குவதாக அறிவித்துள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜரில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ராணுவ புரட்சியின் மூலம் அப்போதைய அரசு கவிழ்க்கப்பட்டு ராணுவ தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. நைஜர் நாட்டின் ஒரே ஒரு தங்கச் சுரங்கமான சொசைடேட்டஸ் மைன் டு லிப்டோகோவை ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த நிறுவனம் நிர்வகித்து வந்தது. இந்நிலையில் அந்நிறுவனம் பல அத்துமீறல்களில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டி அதனை தேசியமயமாக்குவதாக ராணுவ அரசின் தலைநகர் அறிவித்தார். பிரபல நடிகை தமன்னா தென்னிந்திய நடிகர் ஒருவர் தன்னிடம் எல்லை மீறி நடந்து கொண்டதாக நினைவு கூர்ந்துள்ளார். அண்மையில் அளித்த பேட்டி ஒன்றில் தாம் நடிக்க தொடங்கிய காலத்தில் தென்னிந்திய நடிகர் ஒருவர் தன்னிடம் எல்லை மீறியதாக நினைவு கூர்ந்த தமன்னா குற்றம் சாட்டினார். இவ்வாறு தொடர்ந்து நடந்து கொண்டால் படத்தை விட்டு விலகிவிடுவதாக எச்சரித்த பிறகே அந்த நடிகர் தனது போக்கை மாற்றிக் கொண்டதாகவும் தமன்னா கூறியுள்ளார்.